தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இப்பொழுது ஈரோட்டில் சுயேட்சை வேட்பாளராக நான் களமிறங்கி இருக்கிறேன். இதற்கு காரணம், நாம் தமிழர் சீமான் திமுகவை எதிர்ப்பதற்கும் தந்தை பெரியாரை எதிர்ப்பதற்கும் என்னை விட்டால் இந்த தமிழ்நாட்டில் நாதி இல்லை என்கின்ற அந்த அறைகூவலை தடுத்து நிறுத்தி பெரியாரியல், தமிழ் தேசிய அரசியல், ஈழ அரசியல் இத்தனையும் சீமான் தான் வழிகாட்டி என்கின்ற ஒரு மாயை பிம்பத்தை உடைக்க வேண்டும் என்பதற்காக தமிழ் தேசியத்திற்கு சீமான் 15 ஆண்டு காலமாக ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை. தமிழ் தேசிய அரசியலுக்காக திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக, அதிமுக திமுகவுக்கு மாற்றாக எந்த முல்லை பெரியாறு பிரச்சனை, காவிரி பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, ஈழப் பிரச்சனை, செம்மரக்கட்டை ஆந்திராவில் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழர்களுடைய பிரச்சனை, இப்படி எந்த பிரச்சனையும் 15 ஆண்டு காலமாக போராட்ட களத்திற்கு சீமான் போகவே இல்லை. பின் எதற்காக தமிழ் தேசியம்? ஈழத்தமிழர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளில் இருக்கக்கூடியவர்களை ஒருங்கிணைத்து ஈழ அரசியலுக்கான ஒரு சட்ட வடிவை அல்லது ஒரு திட்ட வரைவை எந்த முயற்சியும் செய்யாமலே 15 ஆண்டு காலம் கடந்து விட்டது. 15 ஆண்டு காலம் இவர் செய்ய விரும்பிய 30-40 லட்சம் இளைஞர்கள் செய்ய விரும்பிய தமிழ் தேசிய அரசியலுக்கு, தமிழர்களுக்கு எங்கு திரும்பினாலும் வட இந்திய தொழிலாளர்கள் நிறைந்து இருக்கிறார்கள். தமிழருடைய வேலை வாய்ப்பு பறிபோய்விட்டது. மது ஒழிப்பு, 1 கோடி பேர் காலை எழுந்தவுடன் நேராக மதுக்கடைக்கு செல்கிறார். அப்போ மது ஒழிப்புக்கான மாநாடு சீமானால் நடத்தப்படவில்லை. மணல் மாஃபியாக்களுக்கு எதிராக மாநாடு, ஒருங்கிணைப்பு, தமிழர்களை ஒன்று கூட்டல் எந்த நிகழ்ச்சி நடக்கவில்லை. அப்போது மணல் கடத்தல் மாமூல், மது மாஃபியாவிடம் மாமூல், அதிமுகவிடம் மாமூல், யார் அந்த சார் என்கின்ற பிரச்சனை தமிழ்நாடு முழுக்க திமுக கூட்டணிக்கு ஆதரவாக ஒரு களம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு எதிராக சீமானால் ஒரு களம் உருவாக்கப்படவில்லை. தமிழ்நாட்டுடைய ஜீவாதார பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் தமிழர்களுக்கு தலை மீது நிற்கிறது. வேலைவாய்ப்பு, அத்தனை வேலை வாய்ப்புகளிலும் வட இந்திய கம்பெனிகள், வட இந்திய தொழிலாளர்களை முற்று முழுதாக நிறைத்திருக்கிறது. அங்கே சீமானுடைய தமிழ் தேசிய அரசியல் எடுபடவில்லை, ஆரம்பிக்கவில்லை, போராட்டவில்லை. சீமானுடைய கட்சியிலிருந்து தமிழ் தேசிய அரசியல் ஒரு வெற்றிடமாக்கப்பட்டு விட்டது, அதை ஏமாற்றுகிறார் என்று அனைவரும் கூட்டமாக கிளம்பி போய் கொண்டிருக்கிறார்கள். ஆக சீமானுடைய அரசியல் மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்தி இருக்கிறது. விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு இந்த அரசியல் முற்று முழுதாக சீமான் அம்பலப்படுத்தப்பட்டு விட்டார் என்ற நிலை வருகிற பொழுது சீமானுக்கு ரஜினியுடைய ஆலோசனை தேவைப்படுகிறது, குருமூர்த்தியினுடைய ஆலோசனை தேவைப்படுகிறது. தேவைப்பட்ட பிறகு பெரியார் பிம்பத்தை உடைப்பதின் மூலம்தான் தமிழ்நாட்டிலே நாம் பேசுபொருளாக மாற முடியும் என்கின்ற அந்த சங்கித்தனமான சிந்தனைகளும் யோசனைகளும் சொல்லப்பட்ட பிறகு சீமான் தந்தை பெரியார் தாயோடும் சகோதரியோடும் உறவு கொள்ள சொன்னார் என்று காட்டுமிராண்டித்தனமான கொள்கைகளை பெரியாரை இணைத்து பேச ஆரம்பித்து விட்டார். சீதையின் மைந்தன் என்ற ஒரு 4ஆம் தர எழுத்தாளர் பெரியார் விபச்சார விடுதி நடத்தினார் என்று ஒரு கதையை கட்டிவிட்டார். இந்த பெரியாருடைய பிம்பத்தை உடைப்பதின் மூலம் பெரியாருடைய எதிர்ப்பாளர்களாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ், பிஜேபியை சார்ந்தவர்கள் இவர்களெல்லாம் பெரியார் படத்தை போட்டு ஆபாசமான கருத்துக்களை பெரியார் பேசினார் என்று பரப்பப்படுவதற்கு சீமான் தான் தலைமை தாங்குகிறார். ஈரோட்டு கூட்டம், இந்த 2-3 கூட்டங்களில் சீமானை ஆதரிக்கக்கூடிய கூட்டம் ஒரு 50 பேர் 100 பேர் கூட அந்த கூட்டத்தில் காணப்படவில்லை. வேட்பாளரான சீதாதேவியினுடைய குடும்பமே இவரை தேர்தல் நிற்க வேண்டாம், பெரியாரை ஈரோட்டு மண்ணில் மிகப்பெரிய
ஒரு அவமானப்படுத்தி விட்டார் என்கின்ற ஒரு சிந்தனைக்கு வந்த பிறகு இவர்கள் அத்தனை பேருமே அந்த வேட்பாளரை களத்திலிருந்து வாபஸ் வாங்க சொல்லுகிறார்கள். ஆனால் சீமானுடைய களம் இயற்கையாகவே சீமானுக்கு ஆதரவாக மாறியிருக்கிறது. திமுகவை எதிர்ப்பதின் மூலம் அதிமுகவை சார்ந்தவர்களுக்கு, எம்ஜிஆர் பக்தர்களுக்கு சீமான் ஒரு வரப்பிரசாதமாக தெரிகிறார். அதன் விளைவு சீமானுக்கு அதிமுக வாக்கு போய் சேருவதற்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்திருக்கிறது. அதே போல பிஜேபி வாக்கு திமுகவையும் திகாவினுடைய பிம்பங்களையும் உடைப்பதற்காக சீமானுக்கு பிஜேபி வாக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. சீமானுடைய நோக்கம் போன முறை வாங்கிய 10,800 வாக்குகளை விட ஒரு 100 வாக்குகள் வாங்கிவிட்டால் ஈரோட்டில் பெரியாரையும் திமுகவையும் நான் அடையாளம் தெரியாமல் அடித்து விட்டேன் என்று பேசுகிறதற்கு கண்டிப்பாக ஈரோடு வாய்ப்பாக அமையும். ஈரோட்டில் திமுகவை எதிர்க்கக்கூடிய அதிமுக வாக்கு, பிஜேபி வாக்கு, 2 வாக்குகளும் சீமானுக்கு விழக்கூடிய ஒரு பெரிய அபாயம் ஏற்பட்டு இருக்கிறது. இந்த அபாயம் நடந்தால் திமுக தான் பலவீனப்படுத்தப்படும், திமுக தான் பேசுபொருளாக மாறிவிடும். பெரியாருடைய புகழ் நீ எதிர்க்கக்கூடிய சீமான் ஈரோடு மக்களே அங்கீகரித்ததாக ஆகிவிடும். இப்படி பல அபாயங்கள் இருக்கிறது. எப்படி விருதுநகரில் காமராஜர் தோற்கடிக்கப்பட்டாரோ அதே போல ஈரோட்டிலே பெரியார் தோற்கடிக்கப்பட இருக்கிறார். பெரியாருடைய கொள்கைகள் தோற்கடிக்கப்பட இருக்கிறது சீமானால். மலிவான ஒரு பாலியல் குற்றவாளியான இந்த சீமான் பெரியாருடைய பிம்பத்தை உடைப்பதற்காக அதிமுக வாக்குகளும் பிஜேபி வாக்குகளும் ஒரு சேர சீமானுக்கு விழுந்தால் அது இந்த நாட்டில் மிகப்பெரிய வரலாற்று பிழை நடந்துவிடும். ஈரோட்டு கிழக்கு தொகுதியில் முஸ்லீம் வாக்காளர்கள் 44,000 பேர் இருக்கிறார்கள். இந்த 44,000 பேர் நீங்கள் திமுகவினுடைய வாக்கு வங்கி. ஆனால் திமுக எந்த விதமான சிறுபான்மை முஸ்லீம்களுக்கான பிரதிநிதித்துவமே இல்லாமல் இந்த 44,000 வாக்குகள் திமுகவுக்கு விழுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி பல அபாய கட்டத்தை ஈரோடு சந்திக்க இருக்கிறது, அரசியல் அபாயத்தை. காரணம், சீமானுடைய பிம்பம் எதிர்க்கக்கூடிய யாருமே களத்தில் இல்லை. அதிமுக களத்தில் இல்லை, விஜய் களத்தில் இல்லை, பாமக இல்லை. இப்படி யாருமே இல்லாதனுடைய விளைவு சீமான் ஈரோட்டில் தன்னந்தனியாக திமுகவையும் பெரியாரையும் எதிர்க்கக்கூடிய மாபெரும் சக்தியாக மாறியிருக்கிறார். திமுகவுடைய எதிர்ப்பு சக்தி, பெரியார் இயக்கத்தினுடைய எதிர்ப்பு அரசியல், பிஜேபி அரசியல், விஜய் அரசியல், இத்தனை அரசியல்களும் யாரை நோக்கி நகர்கிறது? சீமானை நோக்கி நகர்கிறது. சீமானுடைய ஒரே தகுதி திமுகவை எதிர்க்கிறார், திமுகவுடைய பிம்பங்களை உடைக்கிறார், திமுகவுடைய பிம்பங்களை தாங்கி நிற்கிற பெரியார் பிம்பத்தை உடைக்கிறார். இந்த பிம்பம் தான் சீமானுக்கு கண்டிப்பாக போன முறை வாங்கிய ஓட்டை விட சில பல 1000 வாக்குகள் வாங்கிவிட்டால் கண்டிப்பாக விருதுநகரில் காமராஜருக்கு எது நிகழ்ந்ததோ அது ஏறக்குறைய ஒரு 25, 30, 40 ஆண்டுகளுக்கு பிறகு, 50 ஆண்டுகளுக்கு பிறகு பெரியாருக்கும் நிகழப்போகிறது. இதற்கு காரணம் திமுகவினுடைய சித்தாந்த பிதற்றல், திமுகவினுடைய வரலாற்று அரசியலை, பெரியாருடைய சனாதனத்தை, சாதி அரசியலை அடித்தட்டு மக்களிடம் கொண்டு போகாமல் திமுக வாக்கு வங்கியை மட்டும், ஈரோட்டில் இருக்கக்கூடிய பஸ் முதலாளி முத்துச்சாமியும் ஜவுளி முதலாளி சந்திரகுமாரும் 2 பேரும் பல கோடிகளை, பல பெட்டிகளை வைத்துக்கொண்டு நாம் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிவிடலாம் என்று நினைக்கிற காரணத்தினால் போன தேர்தலில் செந்தில் பாலாஜி 471 நாள் தியாகி, இவர் பல கோடிகளை, சில கோடிகளை விட்டெறிந்து வெற்றி வாய்ப்பை ஈரோட்டிலே பறித்து கொண்டார்கள். எப்படி திருமங்கலம் ஃபார்முலாவை போல ஈரோடு ஃபார்முலாவும்
பெரியார் இயக்கங்களை, அந்த சிந்தனையாளர்களை அடித்து ஒழிக்க, அடித்தளங்களை தகர்க்க பெரியாருடைய சிலைகளெல்லாம் உடைக்கப்படும், அண்ணாவுடைய சிலைகள் உடைக்கப்படும், கருணாநிதியுடைய சமாதி தோண்டப்படும். இதுதான் எதிர்காலத்தில் சீமானுடைய கொள்கையாக மாறப்போகிறது. இதுதான் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பெரும்பான்மை மக்களை வைத்து அரசியல் செய்யக்கூடிய பிஜேபி அரசியல் தான், இந்துத்துவ அரசியல் தான் இங்கு தமிழ் தேசிய அரசியலாக கலர் மாறி இருக்கிறது. அதனால் இங்கே ஈரோட்டு மக்கள் கண்டிப்பாக ஒரு வரலாற்று தவறை செய்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் ஈரோட்டில் களமிறங்கி இருக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட சின்னம் பெட்டி சின்னம். இந்த பெட்டி சின்னத்தில் நீங்கள் வாக்களிப்பதன் மூலம் மண்ணின் மைந்தனான பெரியாரும் பிரபாகரனுடைய அரசியல், தமிழ் தேசிய அரசியலும் காப்பாற்றப்பட வேண்டும். அதே போல தான் சிறுபான்மை மக்களுடைய நலன் காப்பாற்றப்பட வேண்டும், அருந்ததிய மக்களுடைய நலன் காப்பாற்றப்பட வேண்டும். தெலுங்கு பேசுகிற மக்கள், சிறுபான்மை மொழி தெலுங்கு பேசுகிற மக்கள், ரெட்டியார் மக்கள், நாயுடு மக்கள் எல்லாம் வந்தேரிகள் என்று சீமான் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பெரும்பான்மை மக்களை தூண்டி விடுகிற இந்த அரசியலை சவக்குழிக்கு அனுப்ப வேண்டும், சீமானுடைய அரசியலை. அதற்காக நான் மீண்டும் மீண்டும் உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், என்னுடைய சுயேட்சை சின்னமான பெட்டி சின்னத்திற்கு வாக்களித்தீர்கள் என்றால் நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து இது போன்ற சனாதனவாதிகளை, சமூக நீதியை ஒழிக்கக்கூடியவர்களை நான் அம்பலப்படுத்துகிற ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் உங்களிடம் சிறந்தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.